அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் பூட்டில் இந்த லூஸ் கப்ளிங்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கியமான அனோட்டேஷன் பார்க்க போகிறோம். @primary @qualifier பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஆட்டோ வயரிங் நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். இந்த வீடியோலையும் அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். போன வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்ப்ரிங் பூட்டில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். அதாவது இந்த பிளேலிஸ்ட்டே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்காக டெடிகேட்டாக நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸ்ப்ரிங் 6 அண்ட் ஸ்ப்ரிங் பூட் 3. வி ஸ்டார்டட் வித் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் தென் நம்ம ஸ்ப்ரிங்கை விட ஸ்ப்ரிங் பூட் அட்வான்டேஜ் நிறையா இருக்குன்றத புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இனிஷியலாக ஸ்ப்ரிங் சொல்லி கொடுத்தேன். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் பூட்டில் தான் தொடர்ந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து பண்ண போகிறோம். JDBCயாக இருக்கட்டும், JPA-வாக இருக்கட்டும், மைக்ரோ சர்வீசஸாக இருக்கட்டும், REST API, இது எல்லாமே நம்ம அதில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் மிஸ் ஆகிட மாட்டீங்க. இந்த லூஸ் கப்ளிங்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபினாமினா. உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் ஆல்வேஸ் உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லூஸ்லி கனெக்டடாக இருக்கணும். நம்மளோட ப்ரீவியஸ் இதில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதாவது ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் பென். இந்த பென்ன்ற ஒன்றுத்துல டோட்டலி டிபெண்ட் அப்பான் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் டைட் கப்ளிங். நம்ம இந்த லூஸ் கப்ளிங் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம்னா பை யூசிங் இன்டர்ஃபேசஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஜாவால. இன்டர்ஃபேசஸ் யூஸ் பண்ணி தான் இந்த லூஸ் கப்ளிங் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸ்ப்ரிங் படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்க, உங்களுக்கே தெரியும், ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ரைட் நீங்க பண்ணணும்னா உங்களுக்கு பென் மட்டுமா தேவை? நீங்க பென்சில் வச்சும் பண்ணலாம். யூ வில் ஹேவ் அதர் ஆப்ஷன் ஆஸ் வெல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கெட்சை வச்சும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்திருந்தோம். நீங்க வந்து நோட்டிபிகேஷன் நீங்க வந்து அனுப்பணும்னா, நோட்டிபிகேஷன் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். அதை நம்ம வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் நம்ம புரிய வைக்கலாம். ஓகே, உங்களுக்கு நிறையவே இருக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புறதுக்கு. SMS முறையில் அனுப்பலாம், இமெயில் மூலமா அனுப்பலாம், வாட்ஸ்அப், இப்படி நிறைய இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும். உங்ககிட்ட கம்ப்யூட்டர் வந்து கண்டிப்பா இருக்கும். கம்ப்யூட்டர்ன்றது ஆக்சுவலி ஒரு டிசைன் தான். அதை ஃபாலோ பண்ணி உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் உங்களோட ஸ்மார்ட் வாட்ச். அது போக பார்த்தீங்கன்னா டேப்லெட், அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன், அது போக பார்த்தீங்கன்னா லேப்டாப், அண்ட் இன்னும் அட்வான்ஸாக போனால் நீங்கள் டெஸ்க்டாப் வரைக்கும் கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் வெறும் ஒன்றுத்துல நீங்கள் ஸ்டிக் ஆகிக்க கூடாது. நம்ம இந்த போன கேஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் ரைட் மெத்தட் பெர்ஃபார்ம் பண்ணால் நம்ம பென்னில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டோம். நம்ம ஆக்சுவலி பென்னில் ஸ்டிக் ஆகக்கூடாது. இந்த மூணுத்துக்கும் ஜென்ரல் டேர்ம் என்னது? மூணுமே ஒரு எழுதுகோள் இங்கிலீஷ்ல ரைட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரைட்டர்ல தான் நம்ம பண்ணணும். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிப்போம். இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் ஜாவாவோட பேசிக். ரைட்டர்னு நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இன்டர்ஃபேஸ்ல மெத்தட் டிஃபைன் பண்ணலாமா? டிஃபைன் பண்ணக்கூடாது. வெறும் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணோம். வாய்ட் ரைட், அந்த ரைட் மெத்தடை நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்ப ரூல் என்னன்னா, இந்த மெத்தடை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா, ஏதாச்சும் ஒரு கிளாஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். உதாரணத்துக்கு கிளாஸ் பென் எடுத்துக்கலாம். பென் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரைட்டர். நீங்க இப்படி கொடுத்துட்டீங்கன்னா, இந்த ஒரு லைன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல என்னென்னலாம் வந்து மெத்தட் நீங்க டிஃபைன் பண்ணி டிக்ளேர் மட்டும் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். இப்ப இந்த ரைட் மெத்தடை நான் இங்க டிக்ளேர் தான் பண்ணி வச்சிருக்கேன். டெஃபினேஷன் நான் எங்க கொடுக்கணும்? எந்த கிளாஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அவனோட கட்டாயம் அது. புரியுதுங்களா? அப்ப இவன் என்ன பண்ணணும்? பப்ளிக் வாய்ட் ரைட்னு சொல்லி டெஃபினேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதே சேம் திங் நாட் ஒன்லி ஃபார் பென், இது எல்லாத்துக்கும் பொருந்தும். பென்சில் அண்ட் தென் ஸ்கெட்ச். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இங்க என்ன பண்ணிக்கலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் பென் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பென்சில்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். இங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பென் ஸ்கெட்ச். இப்ப பாருங்க, 3 டிஃபரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு எனக்கு ரைட்டருக்கு. நம்ம இப்ப ஸ்டூடெண்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம்? நீங்க பென்னோட ஆப்ஜெக்டாக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இங்க நம்ம பென்னோட ஆப்ஜெக்டாக வெயிட் பண்ண போறது இல்ல, ரைட்டரோட ஆப்ஜெக்டாக நம்ம வெயிட் பண்ண போறோம். ஹோல்ட் ஆன். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு. இப்ப நான் வந்து சிம்பிளா சொல்றேன். இப்ப இந்த பென் இருக்குல்ல, இந்த பென்னுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ரைட்டர் கிரியேட் பண்ண மாதிரி தான். இந்த கில்லி படம் நினைக்கிறேன், அதுல கூட ஒரு ஃபங்க்ஷன் வரும். நம்ம விஜய் சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபேமிலி போன மாதிரி தான்.
நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபேமிலி போன மாதிரி தான். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல அப்ப பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தானே. நீங்க பெண்ணுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரைட்டருக்கு கிரியேட் பண்ண மாதிரி தான். என்ன சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வேலிடுன்ற ரைட்டர் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஸ்மால் ரைட்டர் ஈக்குவல் டு நியூ பென், இது வேலிடு. அது மாத்திரம் இல்லாம ஈக்குவல் டு நியூ பென்சில், இதுவும் வேலிடு. என்னென்னலாம் ரைட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அது எல்லாமே வேலிட் தான். புரியுதா? நமக்கு 3 சாய்ஸ் இப்போ வந்து இருக்குது. 3ல எது வேணா நம்ம மாத்திக்கலாம். இதுதான் லூஸ் கப்ளிங். நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்ன நான் உங்களுக்கு கோடிங் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன். ஓகே, டைமிங் நமக்கு பென் கிளாஸ் இருக்கா, நம்ம பென்சில்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கெட்ச் வேணாம், நம்ம 2த்துல மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பென்சில், ஓகே க்ளோஸ். இதுலமே நமக்கு அதே ஒரு மெத்தட் தான் இருக்கு. பப்ளிக் void write system.out.println writing using pencil. ஓகேவா? இதுவும் எனக்கு ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ணும். ஸோ @component. ஓகேவா? ஃபைன். இப்போ என்னன்னா நம்ம இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இப்போ சப்போஸ் எனக்கு பென்னு வேணாம், பென்சில் தான் எழுதுகோள் அப்படி மாத்திட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப எல்லா கோடமே இப்போ நம்ம மாற்றணும். பென்னு கிடையாது பென்சில். அது நம்ம கோடை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்க ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல. பென்சில் பென்சில், இங்கேயும் பென்சில் பென்சில் பென்சில், here also pencil, and then finally here also pencil. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏன் நம்ம பண்ணோம்? நம்ம ப்ரீவியஸாக நம்மளோட அப்ளிகேஷன் வந்து டைட்லி கனெக்டடாக இருந்துச்சு. எப்படி இந்த ஸ்டூடெண்ட் டோட்டலி டிபெண்ட் அப்பான் பென் ஆச்சு. இப்பயுமே அப்படிதான் இருக்கு, டைட்லி கனெக்டடாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட் இஸ் டோட்டலி டிபெண்ட் அப்பான் பென்சில். நாளைக்கு இப்போ ஸ்கெட்சை தான் எழுதுகோலா மாத்திட்டாங்கன்னா நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு தான் நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணும்போது எனக்கு இப்போ ஐ திங்க் ரைட்டிங் யூசிங் பென்சில் வரும். யா, இட் மேக் சென்ஸ். எனக்கு ரைட்டிங் யூசிங் பென்சில் வந்துச்சு. ஸோ இப்போ நாளைக்கு ஸ்கெட்ச் வந்துச்சுன்னா எல்லாமே நம்ம மாற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து பென்சிலுக்காக நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ரைட்டர்னு ஒரு ஆப்ஜெக்டாக வெயிட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நமக்கு டைமிங் ரைட்டர்ன்றது இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ரைட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டர்ன்றது இன்டர்ஃபேஸாக தான் நம்ம போடணும். இன்டர்ஃபேஸ், ஏன்னா நம்ம லூஸ் கப்ளிங் இன்டர்ஃபேஸ் வச்சு தான் அச்சீவ் பண்ணிப்போம் ரைட்டர். இதுல எனக்கு வந்து இன்டர்ஃபேஸ்ல வந்து பை டிஃபால்ட் மெத்தட் வந்து டிக்ளரேஷன் தான் இருக்கும். அப்படி டிக்ளரேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஜாவா கான்செப்ட், அதனால தான் நான் அவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்க ஜாவா ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். அட்லீஸ்ட் சம் அமௌண்ட் ஆச்சு. நம்ம சேனல்லே ஃபுல் கோர்ஸ் போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டுமே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்ல அது மூலயமா பிளேஸ் ஆயிருக்காங்க. நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும். இன்டர்ஃபேஸ்னாலே இட் இஸ் பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் தான், அதனால அதை நான் எழுதல. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பென்னும் பென்சிலும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட்ஸ் ரைட்டர், பென்சிலுக்கும் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரைட்டர். ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம், இப்போ பென்சிலோட ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட்டரோட ஆப்ஜெக்ட். பெண்ணோட ஆப்ஜெக்ட் உங்க கையில இருந்தாலும் அது ரைட்டரோட ஆப்ஜெக்ட் தான். டைமிங் நான் என்ன பண்ணிக்கிறேன், பென்சிலுக்கு நான் அந்த @காம்பனன்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வரைக்கும் இந்த பென்சில் கிளாஸ் மட்டும் தான் இருக்கு, நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறது இல்லை. பெண்ணுக்கு மட்டும் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ல எனக்கு ரைட்டரோட ஆப்ஜெக்ட் வேணும். ரைட்டர் இது என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபீல்ட் இன்ஜெக்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன்லாம் வேணாம். ஐ மீன் கன்ஸ்ட்ரக்டர் செட்டார் நீங்க பண்ணிக்கலாம். நம்ம டைரக்டா ஃபீல்ட் இன்ஜெக்ஷன்லேயே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், டைம் சேவ் ஆகும். ரைட்டர் டாட் ரைட். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா ரைட்டர் இஸ் நல்லுன்னு தான் வரும், ஏன்னா நம்ம வந்து ஆட்டோ வெயிட் கொடுக்கல. யா எக்ஸாக்ட்லி. இப்போ நமக்கு என்ன ஆப்ஜெக்ட்லாம் ஆகுது எல்லாத்தையுமே நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பென்சிலுக்கு நம்ம @காம்பனன்ட் கொடுக்கல, பெண்ணுக்கு மட்டும் தான் @காம்பனன்ட் கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு பெண்ணோட ஆப்ஜெக்ட் கிடைச்சிடும். விச் மீன்ஸ் அதோட மீனிங் என்ன, எனக்கு ரைட்டரோட ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து கிடைச்சிடும். ரைட்டர் ஆப்ஜெக்ட் உங்க கையில் அவைலபிளா இருக்கு. இங்க எனக்கு வந்து தேவைப்படுது. நான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் கிட்ட சொல்றேன், வென்னவர் உனக்கு அவைலபிளா இருந்துச்சுன்னா எனக்கு நீ ஆட்டோ வெயிட் பண்ணி விட்டுரு. இப்போ இந்த இடத்துல பிகைன் த சீன் உங்களுக்கு என்ன நடக்கும், ஈக்குவல் டு நியூ பென்னு அசைன் ஆகும். ஏன்னா நமக்கு இருக்கிறது பெண்ணோட ஆப்ஜெக்ட் தானே. பட் பெண்ணோட ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட்டரோட ஆப்ஜெக்ட். அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க ரன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் யா, ரைட்டிங் யூசிங் மை பென்னு வந்துருச்சு. புரியுதுங்களா? உங்களுக்கு பெண்ணோட ஆப்ஜெக்ட் இப்போ திடீர்னு வேணாம், பென்சில்ல தான் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னு ஒரு ஃபினாமினா உங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல @காம்பனன்ட்ன்றதை எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் நாட் அ குட் வே. இதனுடைய குட் வே என்னன்னு நான் சொல்றேன். @காம்பனன்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பெண்ணுக்கு ஆப்ஜெக்ட் இல்லை, பென்சிலுக்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். எனக்கு ரைட்டிங் யூசிங் பென்சில் வந்துருச்சு. இப்போ நாளைக்கு இன்னொரு புது கிளாஸ் ஒன்று வருது. இப்போ என்ன பண்ணுதுன்னா,
ஸ்கெட்ச்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வருது. ஸ்பெல்லிங் தப்பு தான், பட் இப்போ வரைக்கும் அது ரொம்ப தேவையில்லை. பப்ளிக் வாய்ட் ரைட், இங்கே என்ன பண்ணுது, ரைட்டிங் யூசிங் ஸ்கெட்ச். ஓகேவா, இன்ஃபேக்ட் கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்க ரீஃப்ராக்டர் ரீநேம் ஸ்கெட்ச். யா, பர்ஃபெக்ட். இப்போ இந்த ஸ்கெட்சோட ஆப்ஜெக்டும் எனக்கு வந்து வந்துருச்சு. இவன் புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், @காம்பனன்ட் கொடுத்துட்டு பென்சிலுக்கு நம்ம வந்து அதை எடுத்துடலாம். இது நம்மளோட ஐடியல் அப்ரோச். நான் சொல்றேன் நம்ம என்ன பண்ணணும்னு. அட் திஸ் பாயிண்ட் ஓகே, எனக்கு இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு ரைட்டிங் யூசிங் ஸ்கெட்ச்னு வரும். ஓ நமக்கு ஏதோ எரர் வருது. ஓ ஓகே ஓகே, இந்த ரைட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டரோட ஆப்ஜெக்ட் தான் இது வந்து தேவை. ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்கெட்சுக்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இம்ப்ளிமெண்ட்ஸ் ரைட்டர். ஓகேவா, ஸோ இப்போ ரைட்டரோட ஆப்ஜெக்ட் நம்ம கிட்ட கிடக்குது. அதை நம்ம இப்போ அசைன் பண்ணிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக வயரிங் பண்ணிடுறோம். ரைட்டிங் யூசிங் ஸ்கெட்ச்னு வந்துச்சு. புரியுதா? நம்ம எங்கேயாச்சும் ஸ்டூடெண்டோட கோடை மாற்றணுமா? நம்ம ப்ரீவியஸாக டைட் கப்ளிங்காக வச்சிருந்தோம். ஸ்டூடெண்ட் பென்னு பென்சில். நான் அப்போ என்ன பண்ணும், புதுசாக ஒன்று மாற்றணும்னா எல்லா இடமே நான் மாற்றணும். இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை. ரைட்டர்ன்றது இன்டர்ஃபேஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எவன் வேணாலும் வா. புரியுதுங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ எல்லாத்துலேயுமே நான் காம்பனன்ட்னு வச்சிருந்தேன்னா எனக்கு என்ன எரர் வரும்? அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும்னு நான் வந்து சொல்றேன். இதுதான் உங்களுடைய IOC கண்டெய்னர். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்ன தேவை, ரைட்டரோட ஆப்ஜெக்ட் தேவை. ரைட்டர் அது இருந்துச்சுன்னா உங்க ஸ்ப்ரிங் பூட் ஆட்டோமேட்டிக்கா வயரிங் பண்ணிடும். இப்போ உங்ககிட்ட என்னென்ன அவைலபிள் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, பென்னோட ஆப்ஜெக்ட் உங்க கையில இருக்கு, பென்சிலுக்கும் கையில இருக்கு ஆப்ஜெக்ட், அதே மாதிரி ஸ்கெட்சுக்கும் இருக்கு. மூணுமே உங்களுக்கு டைப் ஆஃப் ரைட்டர் தான். ஏன்னா எல்லாமே இம்ப்ளிமெண்ட்ஸ் ரைட்டர் பண்ணதுனால எல்லாத்தோட டைப்பும் பார்த்தீங்கன்னா ரைட்டர் தான். இப்போ 3 இருக்கு. இந்த 3த்துல எதை நான் இதுக்கு அசைன் பண்ணுவேன்? நீங்க ஆட்டோ வைட்னு கொடுக்கும்போது 1 இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், ஒன்றுத்துக்கு மட்டும் @காம்பனன்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், மிச்சம் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணிட்டு. இப்போ 3த்துலயுமே எனக்கு @காம்பனன்ட் இருந்ததுனால 3 ஆப்ஜெக்ட் எனக்கு இருக்குது. 3 ஆப்ஜெக்ட்ல என்ன ஆப்ஜெக்ட் எனக்கு அசைன் பண்ணிவிடும்? அந்த கன்ஃபியூஷன் வருதுல, அதுதான் எரர் வரும். பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு அதான் வருது. இங்க பாருங்க, ஃபீல்டு ரைட்டர் இன் காம் டாட் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் டாட் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல ஒரே ஒரு பீன் தான் நமக்கு தேவை. இந்த ரைட்டருக்கு நம்ம வந்து அசைன் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஆனால் நமக்கு 3 கிடைச்சிருக்குது. பென்னு கிடைச்சிருக்கு, பென்சில் கிடைச்சிருக்கு, ஸ்கெட்ச் கிடைச்சிருக்குது. அவன் நமக்கு ஆக்ஷன் சொல்லி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கான். என்னன்னா, கன்சிடர் மார்க்கிங் ஒன் ஆஃப் த பீன்ஸ் அஸ் பிரைமரி. இந்த 3 பீன் இருக்குல்ல, இந்த 3 பீன்ல ஏதாச்சும் ஒன்று பிரைமரியா நீ பண்ணிக்கோப்பா. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இவன் தான் எனக்கு வேணும். அதனால இப்போ உதாரணத்துக்கு நம்ம பெண்ணை நம்ம வந்து @பிரைமரி பண்ணியிருந்தோம்னா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா எனக்கு பெண்ணோட ஆப்ஜெக்ட் தான் எனக்கு வந்து கிடைக்கும். அதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, கிளாஸ்க்கு மேலே தான் @பிரைமரி. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பெண்ணை நமக்கு வந்து சூஸ் பண்ணிக்கும். ஈவன் தான் நமக்கு 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் ரைட்டிங் யூசிங் மை பென் வந்துருச்சு. இப்போ பெண்ணுக்கு பதிலாக பென்சில்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில் தான் உங்களுக்கு பிரைமரி ஆப்ஜெக்டா, பிரைமரி பீனா உங்களுக்கு வந்து கன்சிடர் ஆகும். ஓகேவா? யா, பட் வாட் இஃப் மோர் தென் ஒன்ல பிரைமரி இருந்துச்சுன்னா? பிரைமரி. ஓகேவா? இப்போ நமக்கு பென்லமே பிரைமரி இருக்கு, பென்சில்லமே பிரைமரி இருக்குது. அதாவது என்னன்னா, இதுவும் பிரைமரி பீனு, இதுவும் பிரைமரி பீன். அப்பனா என்ன பண்ணுவீங்க? 2 பிரைமரியில என்ன பிரைமரி அசைன் பண்ணுவீங்க? அகைன் தட்ஸ் அ கன்ஃபியூஷன். அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்போ ரன் பண்ணலாம். அதே எரர் தான் நினைக்கிறேன். Student unsatisfied dependency expressed through field writer, no qualifying bean of type writer available, more than one primary field. அதாவது qualifying bean எனக்கு வந்து வேணும். இதே மாதிரி 2 இருந்துச்சுன்னா நீங்க வந்து இங்க நீங்க மென்ஷன் பண்ணிடலாம். இந்த ஃபீல்டு லெவல்ல இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், @qualifier of அந்த கிளாஸ் நேம் லோவர் கேஸ்ல கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த கேஸ்ல நம்ம ஸ்கெட்ச் வச்சுக்கலாம். of course can have anything. ஸ்கெட்சோட ஆப்ஜெக்ட் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு இப்போ ஆப்வியஸா குவாலிஃபையர் தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கும். எனக்கு வந்து ரைட்டிங் யூசிங் ஸ்கெட்ச்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய கன்ஃபியூஷன் வாங்க, பென்னா பென்சிலா? 2த்துலயுமே பிரைமரி இருக்கு. ஸ்கெட்ச் இருக்கிறத மறந்துடுங்க. பென்னு பென்சில் 2த்துலயுமே பிரைமரி இருக்கு. அப்போ எங்க குவாலிஃபையர்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான். நான் இப்போ பென்சில் கொடுத்தேன்னா எனக்கு வந்து குவாலிஃபைங் பீனா எனக்கு பென்சிலை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். எனக்கு இப்போ பாருங்க,
ரைட்டிங் யூசிங் பென்சில் வந்துச்சு. நீங்கள் பென்னு கொடுத்தீங்கன்னா குவாலிஃபைங் பீனா உங்களுக்கு பென் வந்து கன்சிடர் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு @குவாலிஃபயர் இதுதான் நம்ம பார்த்தோம். குவாலிஃபயர் பீன் அண்ட் பிரைமரி பீன் லூஸ் கப்ளிங்கோட நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ஸ்ப்ரிங் பூட்டோட கோர் ஃபீச்சர் நம்ம வந்து முடிச்சாச்சு. நம்ம எப்படி இந்த ப்ரே ஸ்டார்ட் பண்ணால் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, ஸ்ப்ரிங் பூட்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படி அடிப்படையில் ஆரம்பிச்சு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஆப்ஜெக்ட் கிரியேஷனை எப்படி பண்ணோம், அப்படி பண்ற பிரின்சிபலுக்கு பேர் IOC இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னோம். அடுத்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பார்த்தோம் ஸ்ப்ரிங்ல. அதுலமே நிறைய டைப்ஸ் இருக்கு, கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் பூட் வந்தோம். ஸ்ப்ரிங் பூட்ல அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இப்போ பாருங்க, உங்களுக்கே நேரம் தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க XML ஃபைல ஒவ்வொன்றா உட்காந்து பீன் டேக் கொடுத்து இட்ஸ் வெரி கன்ஃபியூஷன். ஆட்டோவேட்னா கூட ஆட்டோவேட் பை டைப் பை நேம் நிறைய திங் இருக்கு. பட் இங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கே புரிஞ்சிக்க முடியும். அஃப்கோர்ஸ் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம். ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம எப்படி மேட்ச் பண்ணோம், செட்டர் இன்ஜெக்ஷனுக்கு என்ன மேட்ச் பண்ணோம், ப்ராப்பர்ட்டி டேக் வச்சு மேட்ச் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷனுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்னு ஒரு டேக். இதெல்லாம் பிஹைண்ட் த சீன் உங்களுக்கு நடக்கும். புரியுதுங்களா? ஸ்ப்ரிங் பூட் இஸ் ஆசம். இட்ஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் லேயர் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். அதோட கோர் ஃபீச்சரான டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் படிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வரப்போற வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ்டு அப்ரோச்னு ஒன்று இருக்கும். ஸ்ப்ரிங் பூட்டோட ஆர்கிடெக்சர் 3 லேயரா இருக்கும் பேசிக்கா. கண்ட்ரோலர் லேயர், சர்வீஸ் லேயர், ரெபாசிட்டரி லேயர். ஸோ கிளையன்ட் சர்வர் கம்யூனிகேஷன்ல இப்படிதான் உங்களுக்கு நடக்கும். அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து அதுல ஒரு சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்த்துடலாம். தென் நம்ம வந்து ஸ்லோவா ரெஸ்ட் API நம்ம வந்து மூவ் ஆகலாம். ஓகேவா? அதாவது HTTP ப்ரோட்டோகால்ஸ் நிறைய இருக்கு. கெட்டு, போஸ்ட், புட், டெலிட் அண்ட் தென் டேட்டா JPA, JDBC, மைக்ரோ சர்வீசஸ், இப்படி எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்டே டியூன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.